Hello viewers, welcome back to Master Review. ரீசெண்டாக சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்ட் ஆகிக்கிட்டு வரதுன்னா இந்த ஏஐ விண்டேஜ் ஸ்டைல் ஃபோட்டோஸ் தான். இன்ஸ்டாகிராம், டிக்டாக், யூடியூப்னு எல்லாத்துலேயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ், செலிப்ரிட்டிஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸ்லேருந்து எல்லாருமே விண்டேஜ் 70s 80s ஸ்டைலெலாம் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் உங்கள் மைண்டில் ஒரு டவுட் வந்துருக்கும், இந்த ஏஐ விண்டேஜ் ஃபோட்டோஸ் சேஃபாக யூஸ் பண்ணலாமா இல்லையா? ஸோ இதெல்லாம் பற்றி தான் நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐ விண்டேஜ் ஸ்டைல் ஃபோட்டோ நான் என்னென்னு நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது ஒரு பேசிக்கலி ஏஐ ஃபில்டர் இல்லைனா ஏஐ எப் ஃபியூச்சர்னு சொல்லலாம். நீங்கள் உங்கள் சாதாரண செல்ஃபியை இல்லைனா ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோவை மாற்றி ரெட்ரோ இல்லைனா ஓல்டன் டே ஸ்டைலில் கன்வெர்ட் பண்ணிடும். இது எப்படி பண்ணுதுன்னா, அந்த ஃபோட்டோக்கு போலராய்ட் கேமரா எஃபெக்டை கொடுக்கும். ஸோ அது 70s 80s காலத்தில் இருந்த இன்ஸ்டன்ட் ஃபோட்டோ மெஷின் மாதிரியான ஒரு லுக்கை தரும். அதுக்கப்புறமா கலர்ஸை சேப்பியா டோன், ஃபேடடான ஷேட்ஸ் இல்லைனா லிட்டில் கிரைன் எஃபெக்ட் மாதிரி மாற்றி இது பழைய ஸ்டூடியோ ஃபோட்டோ மாதிரியான ஃபீலை கொடுக்கும். அது கூடவே சில ஃபில்டர்ஸில் உங்கள் ஃபேஸுக்கு 80s ஹேர் ஸ்டைல், 90s ஃபேஷன் ட்ரெஸ், விண்டேஜ் மேக்கப் ஸ்டைல் இதெல்லாம் ஆட் பண்ணும். ஸோ பேசிக்கலாக ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணிங்கன்னா அது உங்களை அந்த காலத்தில் வாழ்ந்த மாதிரி, அதாவது நம்ம அம்மா அப்பா காலத்தில் ஃபோட்டோ மாதிரி ரியலிஸ்டிக்காக லுக்காக மாற்றும். ஸோ இதுதான் ரீசன் அந்த ட்ரெண்டை சூப்பர் ஃபாஸ்ட்டாக வைரல் ஆனதுக்கான. ஏன்னா இதை பார்க்குற மக்கள் ரொம்ப நொஸ்டாலஜிக்காக ஃபீல் பண்ணுறாங்க. ஓகே, இப்போ நம்ம மெயின் டவுட்டுக்கு வரலாம். இந்த ஏஐ விண்டேஜ் ஃபோட்டோஸ் எல்லாம் சேஃபாக இல்லைனா இல்லையா? சில ஏஐ ஆப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோவை ப்ரொசஸ் பண்ணி அந்த ரெட்ரோ ஸ்டைல் ஃபில்டரை ஆட் பண்ணி கொடுக்கும். அது ஓகே, ஃபைன் தான். ஆனால் இஷ்யூ என்னென்னா, அந்த ஆப்ஸில் ஒரு டேர்ம் அண்ட் கண்டிஷன் இருக்கும், இல்லைனா ப்ரைவசி அண்ட் பாலிசி இருக்கும். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ ஃப்யூச்சரில் அவங்க யூஸ் பண்ணலாம்னு சொல்லி. அப்படின்னா அந்த ஃபோட்டோவை ஏஐ ட்ரைனிங் டேட்டாக்கு யூஸ் பண்ணிடலாம். அதாவது உங்கள் ஃபோட்டோவை யூஸ் பண்ணி புதிய ஏஐ மாடல்ஸை ட்ரைன் பண்ணுவாங்க. இல்லைனா சிலர் உங்கள் ஃபோட்டோவை அட்வர்டைஸ்மெண்ட், மார்க்கெட்டிங் மெட்டீரியல்ஸ் இதிலெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி க்ளோஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இது ஒரு விதமான உங்கள் ஃபோட்டோவுக்கு நீங்கள் கொடுக்குற கண்ட்ரோலை பாதிக்கும். அதோட இன்னும் டேஞ்சரஸான சைட் என்னென்னா, ஃபேக் ஆப்ஸ் கூட இருக்குது. ஸோ அவங்கக்கிட்ட ஃபோட்டோ நாம் கொடுத்தோம்னா அதுக்கு பின்னாடி உங்களோட பர்சனல் ஃபோட்டோவை கலெக்ட் பண்ணி அதை செல் பண்ணலாம். அண்ட் வேர்ஸ்டான கேஸில் அது டீப் ஃபேக் வீடியோஸ் இல்லைனா இல்லீகலான கண்டென்ட்டில் கூட யூஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ மெயின் பாயிண்ட் என்னன்னா, எந்த எப்பயுமே பார்த்து பர்சனலான செல்ஃபிஸை அப்லோட் பண்ணக்கூடாது. ட்ரஸ்டடான ஆப்பில் மட்டும்தான் அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இல்லைனா உங்கள் ஃபோட்டோ அதுக்கான கண்ட்ரோலை இழந்துடும், அது மற்றவங்களோட கையில் போயிடும். அண்ட் ரீசெண்ட்லி ஒரு ஷாக்கிங்கான இன்சிடெண்ட்டும் வைரல் ஆகிருந்துச்சு. ஒரு கேர்ள் சொன்னாங்க, அவங்க ஒரு ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் ஃபோட்டோவை ஏஐ ஜெமினி ஆப்பில் அப்லோட் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் ரெட்ரோ ஸ்டைலில் கன்வெர்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி. பட் கெஸ் வாட், அந்த ஏஐ ரெட்ரோ ஃபோட்டோவில் அவங்களோட ஸ்லீவ்க்குள்ளே ஹிடனாக இருந்த ஒரு மச்சம் கிளியராக விசிபிளாக காட்டியிருக்கு. அதாவது ஒரிஜினல் அப்லோடில் அந்த மச்சம் தெரியல, ஆனால் ஏஐ சம்ஹவ் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை ஜெனரேட் பண்ணியிருக்கு. ஸோ இதில் என்ன டேஞ்சரஸ்னால், ஏஐ சில நேரங்களில் உங்கள் ஹிடன் ஃபிசிக்கல் ஃபியூச்சர்ஸை கூட கெஸ் பண்ணக்கூடும்னு சொல்லி. அது ப்ரைவசிக்கு ஒரு மிகப்பெரிய ரெட் ஃப்ளாக்காக இருக்குது. அப்போது நம்ம இந்த ஏஐ விண்டேஜ் ஃபோட்டோ ட்ரெண்டை சேஃபாக யூஸ் பண்ண முடியாதான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். அதுக்காக சில ப்ரிகாஷன்ஸை ஃபாலோ பண்ணணும். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஒன்லி ட்ரஸ்டடான ஆப்ஸ் மட்டுமே யூஸ் பண்ணணும். ஃபேஸ்டியூன், ரெமினி, ஃபோட்டோர் மாதிரியான ஆல்ரெடி ஃபேமஸான ஆப்ஸ் எல்லாம் சேஃப் சைடில் இருக்குது. ஆனால் இந்த ரெண்டமான அன்னோன் ஆப் வந்தாலுமே அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, உங்கள் இம்பார்ட்டண்ட்டான பர்சனல் ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஐடி ப்ரூஃப் மாதிரியான இமேஜஸ், இல்லைனா ரொம்பவே ப்ரைவேட்டான பிக்ஸ். அண்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா, சில ஆப்ஸ் உங்கள் கேலரிக்கு பெர்மிஷன் கேட்கும். ஸோ அதுக்கு ஃபுல் எக்ஸஸ் கொடுக்காம ஜஸ்ட் அந்த பர்டிகுலர் ஃபோட்டோக்கு மட்டும் செலக்ட் பண்ண அப்லோட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃபோர்த் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே முக்கியமானது, ஆப்பில் உள்ள ப்ரைவசி பாலிசியை அட்லீஸ்ட் மெயின் பாயிண்ட்ஸை சரி படிச்சுக்கோங்க. அது உங்கள் ஃபோட்டோவை எதுக்காக யூஸ் பண்ண போகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஏஐ விண்டேஜ் ஃபோட்டோ ட்ரெண்டை சேஃபாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃபைனலான உண்மை என்னென்னா, ஏஐ விண்டேஜ் ஃபோட்டோ ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸானது இல்லை, அது ஜஸ்ட் ஒரு ஃபன் ஃபில்டர் தான். பட் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த ஆப்ஸ் அதை மிஸ்யூஸ் பண்ணுறது தான். அதனால் நீங்கள் கேர்ஃபுல்லாக ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம்ஸை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா எந்த டென்ஷனுமே இல்லை. பட் ஆல்வேஸ் ரிமெம்பர், உங்கள் டிஜிட்டல் ஐடென்டிட்டி உங்கள் கையில் தான் இருக்குது. ட்ரெண்டை ஃபாலோ பண்ணலாம், ஃபன் என்ஜாய் பண்ணலாம், ஆனால் சேஃப்டியை ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை அடுத்து சந்திக்கிறேன். Until then, stay curious, stay safe.